ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். Xiaomi பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. Redmi Note 6 Pro அந்த மொபைலை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியோட ஒரு பிரதர் பை பண்ணாங்க. அவங்க தான் டைரக்டா எனக்கு சென்ட் பண்ணாங்க அன்பாக்சிங் பண்றதுக்காக. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாம கிடைக்கும். இந்த Redmi Note 6 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வேரியன்ட்ல வருது. இந்த பாக்ஸுக்கு மேல குடுத்திருக்க கவர நம்ம ஃபாஸ்ட்டா ரிமூவ் பண்ணலாம். கவர ரிமூவ் பண்ணிட்டா தென் பாக்ஸ மெதுவா ஓப்பன் பண்ணலாம். உள்ளால பார்த்தீங்கன்னா நம்மளோட Redmi Note 6 Pro மொபைல் மேல இருக்கு. மொபைல் எடுத்து சைடுல வச்சுட்டு உள்ள வேற என்னென்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உள்ளால சிம் எஜெக்டர் டூல் குடுத்திருக்காங்க. தென் புக்லெட்ஸ் குடுத்திருக்காங்க. பிளஸ் வாரண்டி கார்டு குடுத்திருக்காங்க. தென் நம்ம மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கேஸ் குடுத்திருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு. நம்ம மொபைலும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதே கேஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கரெக்ட்டா குடுத்திருக்காங்க. மொபைல் கேஸையும் ஒதுக்கி வச்சுட்டு வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு உள்ளால ஒரு சார்ஜிங் அடாப்டர் குடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் அடாப்டர் தான். தென் கூடவே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் குடுத்திருக்காங்க. வேற பாக்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே குடுக்கல. இவங்க குடுத்திருக்க மொபைல் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா நம்ம மொபைலுக்கு ஃபிட்டா இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு மேல இருக்க கவர ரிமூவ் பண்ணுவோம். இப்ப பவர் பட்டனை யூஸ் பண்ணி மொபைல் ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூஐ வந்து செட்டப் பண்ண சொல்றாங்க. நம்ம ஃபாஸ்ட்டா செட்டப் பண்ணிக்கலாம். இந்த மொபைல கையில புடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட பழைய மாடல் பார்த்தீங்கன்னா, Note 5 Pro. அந்த Note 5 Proல குடுத்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இதுலயும் குடுத்திருக்காங்க. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நாட்ச் குடுத்திருக்காங்க. தென் கொஞ்சம் சின்ன சின்ன பாடியில வந்து கொஞ்சம் கர்வ் குடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கர்வ்ல வரும். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்றதும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சின்ன சேஞ்சஸ் தான். பட் Note 5 கம்பேர் பண்ணும்போது Note 6 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிக சேஞ்சஸ் எல்லாம் குடுக்கல. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் குடுத்திருக்காங்க. இதுல குடுத்திருக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 8.1 ஓரியோ குடுத்திருக்காங்க. தென் செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே குடுத்திருக்காங்க. தென் MIUI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நீங்க மொபைல் வாங்கும்போது டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா 9ல குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. நீங்க வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10ல அப்டேட் ஆகிரும். தென் 6 ஜிபி RAM குடுத்திருக்காங்க. 64 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் குடுத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்கு. 4 ஜிபி RAM இருக்கு. 64 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. உங்களுக்கு RAM மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். 4 ஜிபி, 6 ஜிபி. தென் கேமரா பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல்ல 4 கேமரா குடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா 2, செல்ஃபி கேமரா 2. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 எம்பி பிளஸ் 5 எம்பி குடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20 எம்பி பிளஸ் 2 எம்பி குடுத்திருக்காங்க. மொபைலோட டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா 6.26 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்ல யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 636 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சிம் டைப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அட் அ டைம்ல 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா 1 சிம், 1 மெமரி கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், தென் சார்ஜிங் போர்ட், தென் மைக் குடுத்திருக்காங்க. தென் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் டவுன் அண்ட் அப் பட்டன் குடுத்திருக்காங்க. தென் மொபைலுக்கு டாப்ல பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் குடுத்திருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா ஏஆர் பிளாஸ்டரும் குடுத்திருக்காங்க. இது இருக்கனால பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல வந்து மீ ரிமோட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ப யூஸ் பண்ணி நீங்க எந்த டிவி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். Note 5 Proல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாட்ச் கிடையாது. இந்த Note 6 Proல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஒரு பெரிய நாட்ச் குடுத்திருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, டுவல் கேமரா குடுத்திருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல ஃபிளாஷ் கிடையாது. பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் குடுத்திருக்காங்க. டுவல் கேமரா, தென் ஃபிளாஷ் குடுத்திருக்காங்க. தென் இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டா ஃபோட்டோ கேப்சர் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேப்சர் ஆகாது. ஒரு ஃபோட்டோ இப்ப கேப்சர் பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபோட்டோ கேப்சர் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபோட்டோ சேவ் ஆகுது. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து போர்ட்ரைட் குடுத்திருக்காங்க. அந்த போர்ட்ரைட் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்றேன். நார்மல் ஃபோட்டோ ஆட் பண்றேன். தென் வீடியோ மோடுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ரைட் சைடு இருக்க 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்கலாம். டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மொபைல யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஒரு வீடியோ சாம்பிளா நான் ஆட் பண்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைல்ல குடுத்திருக்க நாட்ச் உங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, அத நீங்க சேஞ்ச் பண்ணலாம். நேரா செட்டிங்ஸ் போங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே அத செலக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளால பார்த்தீங்கன்னா, ஹைட் ஸ்கிரீன் நாட்ச் அப்டின்னு குடுத்திருப்பாங்க. அத நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாட்ச் இருக்கதே தெரியாது. பட் நாட்ச் இல்லாம இந்த மொபைல் யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்காது அப்டின்னு சொல்லலாம். நாட்ச் இருந்தா தான் இந்த மொபைலுக்கு ஒரு லுக்கா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க நாட்ச்சோட யூஸ் பண்ணுங்க. நல்லாவே இருக்கும். ஓகே. இந்த மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வேரியன்ட்ல வருது. 4 ஜிபி RAM, 64 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 14,000 தென் 6 ஜிபி RAM, 64 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரூ. 16,000 வருது. இந்த Note 6 Pro பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள், ஃபீட்பேக்க மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த Note 6 Pro வாங்க போறீங்க, இல்ல யாரெல்லாம் Note 5 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாம கிடைக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பை பை.